எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம நிறைய பலகாரம் செய்யறதுண்டு. இன்னைக்கு 4 அருமையான பலகாரம் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு மாவு செய்ய முதல்ல ஒரு பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா சிவக்க வறுக்கிறேன். ஸ்டோவை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போதான் ஈவனாக வறுப்படும். நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. உளுத்தம்பருப்பை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். முறுக்கு மாவு பிசைய நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வறுத்து அரைச்ச உளுத்த மாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகாய்த்தூள் இல்லாமையும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மாவு கூட மிக்ஸ் பண்ணுங்க. மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி மெதுவா ஸ்மூத்தா பிசைங்க. மாவு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்தால் தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவு கலந்த உடனேவே நீங்கள் முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிருங்க. மாவு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. நெக்ஸ்ட், முறுக்கு பிழியிற குழல் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் குழலில் போடுற மாவு ஒட்டாமல் ஈஸியாக முறுக்கு பிழிய வரும். நான் இங்கே 2 பேட்டர்னில் முறுக்கு செய்ய பிளேட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முறுக்கு மாவு எடுத்து முறுக்கு குழல் சைஸ்க்கு தகுந்த மாதிரி உருட்டி அச்சில் போட்டுக்கோங்க. ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வைங்க. முறுக்கு எடுக்கிற கரண்டியை லேசாக எண்ணெயில் டிப் பண்ணிக்கிறேன். இப்போ ஈஸியாக இந்த கரண்டி யூஸ் பண்ணி எப்படி முறுக்கு செய்யறதுன்னு சொல்கிறேன். கரண்டியோட பேக் சைடில் தேவையான ஷேப் சைஸில் முறுக்கு சுற்றி அப்படியே கரண்டியை எண்ணெயில் விட்டுருங்க. இதை செய்யும் போது ஸ்டோவ் மீடியம் லோலியே இருக்கட்டும். நம்ம போட்ட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கொதிக்கிறது நின்றுடுச்சுன்னா நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டோவ்லேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. நீங்கள் முறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கலந்து வச்ச மாவை லேசாக ட்ரையாக ஆன மாதிரி இருந்துருச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை தடவிக்கோங்க. மறுபடியும் சாஃப்ட் ஆகிடும். ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம், லேசாக தடவினா போதும். இன்னொரு விதமாக டைரெக்டாக குழல்லேருந்து கடாயில் செஞ்சிடலாம். உங்களுக்கு இப்படி ஈஸியாக இருந்தால் நீங்கள் இப்படியும் செஞ்சுக்கலாம். புதுசாக செய்கிறவங்க கரண்டியில் செய்கிறது பெட்டராக இருக்கும். நீங்கள் புதுசாக செய்ய ஆரம்பிக்கும் போது ஷேப் பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் செய்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.
ரெசிபிக்கு நான் 1/2 கப் பச்சரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை ப்ரெஷர் குக் பண்ணணும். பாயசத்துக்கு அரிசி நல்லா சாஃப்டாக குழஞ்சி இருக்கணும். அதுக்கு தான் நான் 1/2 கப் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். நான் அரிசியை முன்னாடியே ஊற வச்சதுனால லோ ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சா போதும். சாதம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் பாலை கொதிக்க வைக்கணும். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கடாயில் ஊற்றுங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சிருக்கு. இதில் வேக வச்ச சாதத்தை போடுங்க. நல்லா கலந்து விடுங்க. பாலை அப்பப்போ கிண்டி விடணும், அப்பதான் பால் அடி பிடிக்காம இருக்கும். பால் கொஞ்சம் திக்கானதும் 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. பால் நல்லா திக்காயிடுச்சு. அடுத்து நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா, இல்லை உங்களுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க பிடிக்கலைன்னா அதுக்கு பதிலாக சர்க்கரை போட்டுக்கலாம். சுகர் அளவு உங்களுக்கு விருப்பப்படி போட்டுக்கலாம். நான் 200 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறேன். இதுவும் உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுக்கணும். தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை போடுங்க. கொஞ்சம் நிறம் மாறினதும் திராட்சையை போட்டு வறுத்துருங்க. திராட்சை நல்லா உப்பிடுச்சு, எடுத்து வச்சிருங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி திராட்சை போடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் புதுசாக சாதம் வேக வச்சு யூஸ் பண்ணேன். ஆனால் முன்னாடியே சமைச்ச சாதம் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம். பச்சரிசி பாயசம் இப்போ ரெடியாக இருக்குது. பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இதை சூடாவோ இல்லை சில் பண்ணியும் பரிமாறலாம். இனிப்பு ரவா பணியாரம் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு ரவை எடுத்து அதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் தனியாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி 1/4 கப்பு முந்திரி துண்டுகளை போட்டு வறுக்கணும். முந்திரி கொஞ்சம் வறுத்த பிறகு அதில் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது 2 வறுத்த பிறகு அதே பேனில் 1 கப் திருகின தேங்காய் போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்து வச்சுருங்க. ரவை 30 நிமிஷம் ஊறி இருக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 கப்பு சர்க்கரை, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கடைசியில் வறுத்த தேங்காய், முந்திரி, திராட்சை இதையும் சேர்த்து அந்த ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவோட பதம் நல்லா கரெக்டாக இருக்குது. அடுத்தது ஒரு பனியாரம் சட்டியை சூடு பண்ணி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க.
கொஞ்சமாக மாவு எடுத்து பணியார சட்டியில் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு செய்யுங்க. ஒரு பக்கம் பணியாரம் சுட்ட பிறகு மறுபக்கம் திருப்பி வேக வைங்க. ரெண்டு பக்கமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பணியாரத்தை சுட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அருமையான இனிப்பு ரவா பணியாரம் தயாராக இருக்குது. இந்த ரவா பணியாரத்தை செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த கேசரிக்கு சின்ன கனமான வெரைட்டி அவல் எடுத்திருக்கேன். முதல்ல 1.5 கப் அவல் வறுக்க போகிறேன். லேசாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பை அணைச்சிட்டு தட்டில் போட்டு அவல் ஆற விடுங்க. தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணி உடைச்ச முந்திரி பருப்பு, திராட்சை போட்டு வறுத்து எடுத்து வச்சிருங்க. ஆறின அவல ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி தண்ணியை ஊற்றுங்க. ஒரு தடவை அலசிட்டு தண்ணியை வடிச்சிருங்க. கடாயில் 2 கப் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதும் ஒரு சிட்டிகை கேசரி கலர் பவுடர் போடுங்க. வடிகட்டின அவலை தண்ணியில் போட்டு கிண்டுங்க. அவல் தண்ணியை இழுத்துட்டு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுல 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊத்துங்க. கடாயை மூடி 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக விடுங்க. அவல் அருமையா வெந்திருக்கு. எல்லா பாலையும் இழுத்து நல்லா மலர்ந்திருக்கு. இதுல 1 கப் வெள்ளை சர்க்கரை போடுறேன். இன்னும் இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கோங்க. வெள்ளை சர்க்கரை வேண்டான்னா நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லம் கரைச்ச பாகோ பயன்படுத்தலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கடாயில இருக்க ஈரப்பதத்தை வத்துற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஈரம் வத்தி கேசரி திரண்டு வருது. இப்போ இதுல 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போறேன். மெதுவா கிண்டுங்க. இந்த கேசரிய கலர் போடாம செய்யலாம். என்ன கேசரி கலர் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும், அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியான, ரொம்ப சுவையான கேசரி. எப்பவுமே செய்யற ரவா கேசரிக்கு பதில் இந்த மாதிரி அவல் கேசரி செய்யலாம். கடைசியா வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை போடுறேன். அவல் யூஸ் பண்ணி நான் நிறைய ரெசிபி செஞ்சிருக்கேன். அதை பத்தின தகவல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அவல் கேசரி தயார். அடுப்பு நிறுத்திட்டு சூடா பரிமாறுங்க. வித்தியாசமான ரெசிபிஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.